களங்கிடும் மகனே வருவாயா, இயேசு அழைக்கின்றார். கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. கண்ணீர் துடைப்பார், மார்போடு சேர்ப்பார், மாறாது அன்பு நம் இயேசு. இயேசு கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள திருப்பெயரிலே நல்வாழ்த்துக்கள். இந்த விடுதலை நேர நிகழ்ச்சி வழியாக நம்மை சந்திக்க செய்த ஆண்டவரை போற்றுவோம், புகழுவோம், அவருக்கு நன்றி கூறுவோம். நம்மோடு கூட பேச வேண்டும் என்று விரும்பி இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். அவருடைய தெய்வீக திருவிழம் நாம் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்கப்பட வேண்டும் என்பதே, அவருடைய அருளியும் ஆசிரியம் பெற்று நலமாக இருக்கப்பட வேண்டும் என்பதே அவருடைய திருவிழம். அதனால்தான் இந்த அமைப்பை உருவாக்கி நடப்பித்து வருகிறார். இந்த நாளிலும் அவருடைய வார்த்தைகளை கேட்க நம்மை ஒப்புக்கொடுக்கலாம். அவர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நமக்கு நல்வாழ்வு அளிப்பதாக, ஒரு விடுதலை அளிப்பதாக, நிலை வாழ்வுக்கு நடப்பிக்கிறதாகவே இருக்கிறது. எனவே அவருடைய வார்த்தை கேட்க ஒப்பு கொடுத்து கடந்து வரலாம். அன்பின் ஆண்டவரை, இந்த மாலை வேலைக்காக கூடான கூடி தோத்திரங்களும் துதிகளும் ஆராதனை எடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசும். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வாழ்வு தருகிறது, விடுதலை தருகிறது, ஆசிரியர் தருகிறது. ஆண்டவரே எங்களோடு கூட பேசும். இதோ உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பாதப்படியில் அமர்ந்து உம்முடைய வார்த்தை கேட்க அவளோடு காக்கும். ஆண்டவரே பேசும், உம்முடைய பிள்ளைகள் கேட்கிறோம். ஆமேன், ஆமேன். இந்த நாளிலே தூய ஆவியானவர் உணர்த்துகின்ற ஒரு செய்தி, ஜெபமே வெற்றி வாழ்வு. ஜெபமே வெற்றி வாழ்வுன்னு சொல்லப்பட்டு தூய உணர்த்துறார். ஜெபிக்கணும். ஜெபமே வெற்றிக்கு வாழ்வுக்கு பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை விரும்புகிறார். இந்த நாளிலே பார்க்கிற பொழுது ஜெபம் என்பது எப்படி? நான் உங்களோடு கூட பேசுகிறேன், நீங்கள் எங்களோடு பேசுகிறீர்கள். 2 பேர் பேசணும். நானும் சகோதரரும் பேசி கொண்டிருக்கிறோம். என்னுடைய கருத்தை நான் அவருக்கு சொல்லுகிறேன், அவருடைய கருத்தை என்னிடம் சொல்லுகிறார். இல்லைங்களா? ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறது, பிள்ளைகள் அப்பாவோடு கூட பேசுகிறது. அதுதான் ஒரு ஜெப நிலை. ஏன்? இங்கு இருக்கிற கருத்தை அங்கே சொல்லுகிறோம், அவர் அங்கே இருக்கிற கருத்தை நமக்கு சொல்லுகிறார். இது ஜெபம். இது நடைமுறை வாழ்க்கையில் இருக்கிறது. ஆண்டவரோடு கூட வருகிற பொழுது அது ஜெபமாக அமைகிறது. ஆண்டவர் தெய்வீக திருவிழித்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறார். நாம் செவி கொடுத்து அவரோடு கூட பேசணும். பேசுகிறது நம்முடைய உள்ளத்தின் கருத்துக்களை எல்லாம், பாரங்களை எல்லாம் நாம் அவருக்கு தெரிவிப்பது. ஆண்டவர் அதற்கான பதிலை தெய்வீக திருவிழத்திலிருந்து நமக்கு தருகிறார். நாம் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு, ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தெய்வீக திருவிழத்திலிருந்து அதற்கான வார்த்தையை நமக்கு தருகிறார். ஆண்டவர் தெய்வீக திருவிழத்தின் வழியாக நம்மோடு கூட பேசுகிறவர். நாம் மன்றாடுகிற பொழுது அவர் பேசுகிறவரா சொல்கிற வார்த்தை. இதுதான் ஒரு ஜெப நிலை. இதுதான் ஒரு ஜெபத்தின் நிலை. பிள்ளைகள் அப்பாவோடு பேசுவது, அப்பா அதுக்கான பதிலை தந்து ஆசீர்வதிப்பது. இதுதான் ஜெபம். பார்க்கணும். இதை நான் சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன ஒரு கருத்துக்கள் எனக்கு கொண்டது. எங்கள் வீட்டில் இந்த ஒரு நாள் ஒரு சகோதரன் பார்க்கணும். அப்போ அவங்க வீட்டில் 2 பிள்ளைங்க, அக்கா தம்பி 2 பேர் இருந்தாங்க. இந்த அக்கா இந்த பெரிய பிள்ளை போயிட்டு அப்பா கிட்ட, அப்பா தம்பிக்கு ஒரு 5 ரூபா வேணுமாப்பா
இந்த பிள்ளை போயிட்டு அப்பா கிட்ட சொல்லுது, அப்பா தம்பிக்கு ஒரு 5 ரூபா வேண்டுமான்னு கேட்டுது. அப்போ அப்பா சொல்றாரு, அவன் என்கிட்ட கேட்கட்டும் போ சொல்லிட்டார். இந்த வார்த்தை ரொம்ப சிந்தனைக்குள்ளிதாகி போச்சு. அவன் என்கிட்ட கேட்கட்டும், அவனு பிள்ளை தானே போய் கேட்கலாம்ல, கேட்கலன்ட்டு பார்க்கணும். பிரியமானவர்களே, நாம் சில வேலைகளை மற்றவர்களை கொண்டு போகிறோம், ஆனால் நாம் அவரோடு கூட கேட்கணும் பேசணும் என்று அவர் விரும்புகிறார். இதுதான் இருக்கு. சில வேளையிலே நாம் அப்பாவுடைய குரலுக்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். சக்கரையாஸ் 7ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், சக்கரையாஸ் 7ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதில் சொல்லப்படுகிற வார்த்தை உண்டு. அருமையான ஒரு வார்த்தை இருக்கிறது. நான் கூப்பிட்ட போது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிட்ட போது நானும் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். இல்லைங்கள, நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் கேளாதிருந்தது போல அவர்கள் கூப்பிடும் பொழுது நான் கேட்கவில்லை என்கிறார் படைகளின் ஆண்டவர். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட தெய்வீக திருவிழத்தின் வழியாக நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் பேசுகிறதை நாம் விரும்பவில்லை என்றால் நாம் ஜெபிக்கிற கருத்துக்களை அவர் எப்படி சொல்லிக் கொடுப்பார்? சிந்திக்க வேண்டிய கருத்து அல்லவா? மக்கள் எடுக்கணும் இறைவசன். இப்போ படிப்பறிவு அல்லாத மக்கள் இருக்கிறாங்க, அது அவருக்கு தெரியும். மக்கள் அறியாமல் வாழ்ந்த காலத்திலே கடவுள் ஒன்றும் பொருட்படுத்தப்படவில்லை என்று திருத்துவர் பணியிலே 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அறியாமல் படிப்பவன் இல்லை, அவன் தெரியல, அவன் அப்படி கேட்கிறான். ஆனால் படித்திருக்கிறவங்க கேட்குறீங்க, ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். இந்த நாளில் இறைவசன வார்த்தை நிறைய போயிட்டுருக்கு. இன்னைக்கு கூட நிறைய படிப்பறிவு இல்லாதவர்களை கொண்டு இறை வார்த்தையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எப்படி என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு கேட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைங்களா? இது ஆண்டவருக்கு ஆண்டுடைய வார்த்தையை கேட்கணும். நான் கூப்பிட்ட பொழுது அவர்கள் செவி கொடுக்கணும். அவர்கள் கூப்பிடும் பொழுது நானும் செவி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, இதில் நான் சொல்லுகிற கருத்தை ஒவ்வொன்று பார்க்கணும். பிரியமகளே, ஜெபமே வெற்றி வாழ்வுக்குங்கிற கருத்தை நாம் பார்க்கிற பொழுது முதலாவது ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டோட மன்றாடப்பட வேண்டும். அவருடைய வார்த்தையை நாம் கேட்டு அதை படி கடைப்பிடிக்கணும். அப்போ பிளஸிங், அப்பொழுது ஆசீர்வாதம். ஒன்று குறிப்பேடு எடுத்துட்டு 6ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நீ பார்ப்பிலானா, ஆண்டவராய் கடவுள் அந்த கருத்துக்களை வசனம் ஒவ்வொன்றும், ஆண்டுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படிலாம் சொல்லியிருக்கிறது, எப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அது நாம் எப்படி வாழ்ந்து அனுபவித்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் ஜெபம் இல்லை. ஜெபம் இல்லாதனால அவங்களுடைய வாழ்க்கையில் தோல்வியும் வெறுக்கும் எதிரியும் கண்ணீரும் கவலையுமா இருக்கிறது. ஜெபிக்கணும், ஜெபிக்குமே வெற்றி வாழ்க்கை. ஒன்று குறிப்பேடு 19 இடத்துக்கு தானே, அதில் 16ஆம் அதிகாரத்திலே 11வது வசனத்தை படித்து பாருங்க. அதில் ஆண்டு சொல்லுகிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையா இருக்கும். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள், அவரது திருமுகத்தை இடையராது நாடுங்கள். என்ன வார்த்தை! இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் தருகின்ற வார்த்தை இதுதான். ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள். அவருடைய வல்லமை கிருபையை அருளையை தேடுங்கள். அவர் திருமுகத்தை இடையனாது நாடுங்கள். அவர் திருமுகத்தை எப்படி நிற்கும்? என் அன்பானவர்களே, அவருடைய திருமுகத்தை பார்க்கிற பொழுது அதிலே கனிவும் பரிவும் பாசமும் நிறைந்ததாக இருக்கிறது. அவருடைய திருமுகத்தை நாம் பார்க்கணும். ஆனால் சில வேலையில் சில ஜெபம் பண்ணுகிற பொழுது, நான் கூட ஒரு காலத்தில் அப்படி வந்து இப்படியும் சில இருக்கின்றது. எப்படி அவர் ஆண்டு பார்க்கிற பொழுது நம்முடைய உலகத்தின் பிரச்சனைகள், கடன் தொல்லை, வட்டி வாங்கினது போகிறது, அது பிரச்சனை, நோய் அப்படிதான் தெரிகிறது. அவர் முகம் தெரியாதபடி மறைத்து கொள்கிறது. இல்லை, இதை அவுட் பண்ணணும். உன் கவலையெல்லாம் என்னிடம் போட்டு விடுங்கள். அவுட் பண்ணணும். அவுட் பண்ணிட்டு அவர் முகத்தை தேடணும். அவர் முகத்தை நாம் தேடுகிற பொழுது அதில் அவருடைய
இரக்கமும் கிருபையும் நிறைந்த காரியங்கள் அப்படியே நம்முடைய உள்ளத்துக்கு வரும், நம்மை உற்சாகப்படுத்தும், நம்மை உறுதிப்படுத்தும். அதனால் தான் ஆண்டவரையும் அவரது ஆற்றலையும் தேடுங்கள் என்று அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டவரையும் அவருடைய வசனம் தேடுங்கள் கேளுங்கள் வசனம் பார்த்தவங்களுக்கு புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிற பொழுது மத்தேயு 7ஆம் அதிகாரத்திலே மத்தேயு 7ஆம் அதிகாரத்தை தலைப்பவே அதை சொல்லப்பட்டிருக்கும். என்ன இருக்கும்? மத்தேயு 7ஆம் அதிகாரம். எல்லாம் பைபிள் எடுக்கிறீங்க. நான் சொல்ல வசனத்தை நான் ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன். அவங்க அந்த ஒரு டைரி காட்டினாங்க. ஒரு டைரி அங்கே இருந்தது, கொடுத்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு வாரம் முன்னாடி போயிருந்தேன். அங்கே போகும்போது அவங்க டைரி இருந்தது. விடுதலை நேரம்ன்ட்டு இது டைரி இருந்துச்சு. என்னது விடுதலை நேரம் நான் பார்த்தேன். அந்த டைரியில் ஒவ்வொரு வாரமும் நான் என்ன தலைப்பில் செய்தி கொடுக்குறனோ அதெல்லாம் எழுதி அந்த வசனத்தை எல்லாம் அப்படியே எழுதி வச்சுருந்தாங்க. எனக்கும் அப்படியே ஆச்சரியப்படுச்சு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் பார்க்கிற பொழுது அதில் தலைப்பு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்ன இருக்கிறது? 7ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை நீ காரியங்க கொண்டு வாங்க பார்க்கலாம். என்ன வசனத்திற்கு? வேண்டுதலின் விளைவு. வேண்டுதலின் விளைவு. தலைப்பு பாருங்க, வேண்டுதலின் விளைவுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேண்டா ஜெபம் பண்ணா அதனுடைய எஃபெக்ட் எப்படின்றதை அங்கே சொல்லி கொடுக்கிறார். அதில் 7ஆம் அதிகாரத்தில் 7லேருந்து 11 வசனம் அது அப்படி படித்தோம் தலைப்புன்னு இருக்கும். அதில் 7வது வசனத்தை படித்து பாருங்க என்ன சொல்லுகிறது? கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும். பாருங்க, கேட்கணும், தேடணும், தட்டணும். 3 பாயிண்ட். தேடணும், தட்டணும், கேட்கணும். அந்த கருத்துக்களை எப்படி நினச்சிக்கணும்? ஆண்டவர் சொல்லுகிறது. அந்த வசனத்தை 11 வருஷம் படிச்சுனாக்க நீ இந்த 3 காரியத்தை நீ செஞ்சினா பின்னாடி இருக்கிறதெல்லாம் உனக்கு கடந்து வரும்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறது. கேட்கணும், தேடணும், தட்டணும். இந்த கருத்துக்களை சிந்தித்து பார்த்தோம்னா மணிக்கணக்கை நாம் சிந்திக்க முடியும். பிரியமானவர்களே, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த வசனத்தை கீழே அப்படியே அந்த வசனம் கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்ளுகிறான் சொல்லப்பட்டிருக்கும். கேட்கிற எவனோ அவன் பெற்றுக்கொள்ளுகிறான்னு சொல்லப்பட்டிருக்கும். அப்போ நான் முதல் தொடக்கத்தில் சொன்னேன் இல்லைங்களா, சக்கரியாசில் 7ஆம் அதிகாரத்தில் 13 வசனம் இருக்கும். அவன் கேட்கல, நான் கெடுக்கல. அப்போ நாம் கேட்கணும் என்று கருத்திலே லாகுச்சு பண்ணணும். பிரியமானவர்களே, கேட்கிற பொழுதுதான் அது அவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளுகிறதாக இருக்கிறது. இதை குறித்து நாம் நிறைய பார்க்கணும். சரி, இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவன் நோக்கி நாம் ஜெபிக்கணும், கேட்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி நமக்கு வழிகாட்டியாக அமைத்து கொடுத்து போனார். இந்த அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் அப்படி ஜெபம் அதிகாலை வேளையிலே கருக்கலாக இருக்கிற பொழுது தனிமையான இடத்தில் சென்று தந்தையை நோக்கி அவர் ஜெபம் பண்ணார். உன்னுடைய நிலையிலே ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் ஜெபம் பண்ணார். நாம் ஜெபிக்கணும். இயேசு ஆண்டவர் கெத்தமணி தோட்டத்திலே ஜெபிக்கிற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அவர் தேர்ந்து கொண்டவர் 12 பேர் தேர்ந்து கொண்டார். அந்த 12 பேர்ல நல்ல நிலையில் இருக்கிறவங்க, நல்ல உருக்கமான நிலையில் இருக்கிறவங்க 3 பேர். யாரு? பேதுரு, யோவான், யாக்கோப். 3 பேர் தான். அவர் தாபூர் மலைக்கு கூட்டி போனது அவங்கள தான் அங்கே கெத்தமணி தோட்டத்துக்கு கூட்டி போனது. அந்த 3 பேரையும் கூட்டி போயிட்டு கெத்தமணி தோட்டத்தில் அது சொல்கிறார், இன்றைக்கும் என் ஆத்மா சாவுக்கு எதுவாகி பாரமாக இருக்கிறது, நீங்கள் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, நான் அங்கே போய் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்கள அந்த 3 பேரையும் விட்டுட்டு அவர் போயிட்டு அங்கே போய் ஜெபம் பண்ண போகிறார். போயிட்டு திரும்பி வந்து பார்க்குறாரு, இவங்கெல்லாம் நல்லா கொர்க்குட்டு தூங்குறாங்க. வந்து அவர் தட்டி எழுப்பி, டேய் எழுங்கய்யா ஜெபம் பண்ணிங்கய்யா சொல்கிறார். எழுங்கய்யா ஜெபம் பண்ணு சொல்லிட்டு அவர் திருப்பும் போகிறார். திருப்பியும் போயிட்டு வரும் பொழுது வந்து பார்த்தோன்னாக்க திருப்பும் தூங்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள திருப்பும் ஏன்னா ஜெபம்னு சொன்னால் நீங்கள்
எனக்கு இவ்வளோ பாருங்க, எனக்கு ஜம்மனை தானே நீ இப்படி பண்ண தெரிஞ்சுக்கிறீங்க, உங்களை கூட்டின்னு வந்து எதுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவளை திரும்பி திரும்பிட்டு அவர் திரும்பி போகிறார். போயிட்டு அது தனியாக போயிட்டு ஜம்மனார். திரும்பினாவது பற்றி வந்து பார்த்தனாக்க அப்பயும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ இயேசு ஆண்டவர் அங்கே அவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை இருக்கும். மத்தேயுவில் 26ஆம் அதிகாரத்தில் 41வது வசனம், மத்தேயுவில் 23ஆம் அதிகாரத்தில் 41வது வசனத்தில் அங்கே ஒரு வார்த்தையாக இருக்கும். அதில் பார்க்கணும். இயேசு ஆண்டவர் அவங்க சொல்கிறார், கெத்தமனி தோட்டத்தில் சொல்கிற சீடர்களுக்கு, பேதுரு, யோவான், யாக்கோப்பை பார்த்து சொல்லுகிறது போது அதே போல இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்கள் மனம் ஆர்வம் உடையதுதான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாது இருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இல்லைங்கள அவர் சொல்ற பாருங்க, நல்லா ஜெபிக்கணும், நல்ல ஆர்வம் தான் இருக்குது, ஆனால் ஜெபம் பண்ண முடியல. என்ன, உடல் வலுவற்றது. அதே நேரத்தில் அனங்க சோதனைக்கு உட்பட, சோதனை என்பது பிசாசானவன் ஜெபிக்க கூடாதபடி தடை பண்ணுகிறது தான். சோதனைக்கு உட்படாதபடி விழிப்பாக இருந்து ஜெபமான ஆசீர்வாதம் வருண்டு பிசாசுக்கு நல்லா தெரியும். எனவே தான் பிசாசு அங்கே சோதனைக்கு இருக்கும். சிலப்பா ஜெபம் பண்ணிருக்கும், சோதனை ஜெபம் பண்ணிருக்கும். ஜெபம் பண்ணும்போது அப்படியே தூங்குவாங்க, அப்படி விழுந்துருவாங்க. ஏன் ஜெபிக்கணும் என்ன? அதான் ஆண்டவர் இயேசு கெத்தமனி தோட்டத்தில் அங்கே சீடர்களுக்கு சொன்ன வார்த்தை இன்று பார்க்கணும். எனக்கு அந்த மாதிரி சோதனைக்கு உட்படாதபடி, அந்த பிசாசானம் ஜெபிக்க கூடாதபடி அந்த நிலையை, பலவீனத்தை உடலிலே கொண்டு வந்து அங்கே தருகிறான் தான் இயேசு ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். ஆவியோ அந்த வசனக்கும் மனமோ, ஆவியோன்றது தான், மனமோ ஆவியோ ஆறு மூக்கம் உள்ளது தான், மனம் ஆறுமுள்ளது தான், ஆனால் உடல் வலுவற்றது. எனவே சோதனைக்கு உட்படாதபடி இருக்க நீங்கள் விழிப்பாக இருந்து ஜெபிங்கன்னு சொல்லுவார்கள். நான் சொல்லுகிற பொழுது நிறைய சொல்ல இந்த வசனத்தின் ஏசாண்டவர் சொல்லுங்க பிசாசனி. இன்னைக்கு நம்முடைய நிலையிலே அந்த பழைய நாங்களாம் இப்போ அந்த காலத்தில் படித்தோம், சின்ன குறிப்பிடும் சொல்லுவாங்க, சின்ன குறிப்பிடும் ஜபம் சொல்லி தெரியும் இன்னைக்கு ஜப பண்டாட்டுக்கும். அதில் இந்த ஜபத்தின் ஆரம்பத்தில் ஒரு ஜபம் பண்ணுவாங்க. என்னது? அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்திலும் எங்கள் சர்வேஸ்வரான். இல்லைங்களா? அச்சிட்ட சிலுவை. அப்போது ஜபம் பண்ண போகிறோம், பிசாசு எதுவுமே தொந்தரவு பண்ணக்கூடாது, நான் விழிப்பாக இருந்து நான் அவரை முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கணும் என்கிற நிலையத்தான் அந்த ஒரு ஜபத்தை திருச்சபை அமைத்து நடப்பித்து வருகிறது. ஆனால் நம்ம அந்த ஜபத்தை நீங்கள் சொல்லுங்க, அச்சிட்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து என்னை ரட்சித்திலும் நாம் ஜபம் பண்ண போகிறோன்ற ஜபத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் அங்கே கொண்டு வருகின்ற நிலைத்தான். இந்த நிலையை நம்முடைய நிலையிலே கொண்டு வரணும். பிரைஸ் தி லார்ட். ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்பெல்லாம் எல்லாம் போயிடுச்சு, வேதம் விட்டுருக்கு, அப்படி கொண்டு வரணும். அடுத்து ஆவியே ஊக்கம் உள்ளதுன்னு சொல்லிருக்கும், மனமோ ஊக்கம் உள்ளது. அடுத்தது தூய ஆவியானோட ஒப்பு கொடுக்கணும். ஆவின்றவரே நம்முடைய ஆவினால் நிரப்பும் என்று நாம் சொல்லி கடந்து வருகிற பொழுது இருக்கும். சரி, இதை நான் சொல்லி கடந்து போக்கணும். சிலர் ஜபம் பண்ணுவாங்க, சில கொஞ்சம் ஜபம் பண்ணிட்டு டக்குன்னு விட்டுருவாங்க. ஜபம் பண்ண பிரதர், ஆனால் ஒன்றும் ஆகலை. திருமண பிள்ளைங்களுக்கு திருமண காரியத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பிரதர் நான் ஜெபம் பண்ணி தான் இருக்கிறேன் பிரதர், ஆனால் ஒன்றும் ஆகலைன்னு. பிரதர் வீடு கட்டலான்ட்டு ஜெபம் பண்ண பிரதர், என்ன ஜெபம் பண்ணீங்க கரெக்டு, அதை தொடர வேண்டும் ஜெபம், தொடர வேண்டும் ஜெபம். ஏதோ ஒரு நாளைக்கு ஒரு ஜெபம் பண்ணிட்டு முடிச்சிடக்கூடாது. கடவுள் ஒரு குறிப்பிட்ட நாளையும் நேரத்தையும் வைத்திருப்பார், ஒரு நாளையும் நேரத்தையும் வைத்திருப்பார். அந்த நிலை வருது போகணும். நாம் உலக பிரமாணம் பார்க்கும்போது ஓட்டப்பந்தயம் இருக்கிறது, 100 மீட்டர் ஓட்டம். ஆரம்பத்தில் நல்ல வேகமாக ஓடுறேன், ஆனால் 90-99 போயிட்டு கீழே விழுந்து போயிட்டுனாக்க, நின்று போயிட்டுனாக்க அங்கே ப்ரைஸ் வாங்க முடியுமா?
தொடர்ந்து ஓடுகிற பொழுதுதான் வெற்றி. ஜபமே அந்த நிலையில வெற்றி கொண்டு இருக்கணும், வெற்றி கொண்டு வருகிறது. நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து சோர்ந்து போகாமல் இப்படி ஜெபிக்கணும். இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு ஆண்டவர் ஓமையாக சொல்லுவார். லூக்காஸ் நற்செய்தியில் எடுத்து நீங்கள் பார்க்கணும். லூக்காஸ் நற்செய்தியில் 18ஆம் அதிகாரத்தில் தூய ஆவியானவரே தோத்திரம், தூய ஆவியானவரே தோத்திரம். அதில் 18ஆம் அதிகாரத்தில் அந்த 18ஆம் அதில் முதல்ல அந்த வசந்த பாகன்றிருக்கின்றிருக்கும் அன்றைக்கும் அதில் நேர்மையற்ற நடுவரும் கைம்பொன்றும் பற்றிய ஓமைன்னு சொல்லி அதில் ஒரு கருத்தை கொண்டு வந்து நமக்கு பாடம் கற்பிக்கிறார். ஓமை என்று சொல்லி பாடம் கற்பிக்கிறார். நேர்மையற்ற நடுவர், கைம்பெண் எப்படி இருந்தான் சொல்ற போகும்போது அந்த முதல் வசனத்தை நீ படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? அவர்கள் மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு ஓர் ஊமை சொன்னார். மனம் தளராமல் எப்படி பலனளிக்கும்? மனம் தளராமல் எப்பொழுதும் இறைவனிடம் மன்றாட வேண்டும் என்பதற்கு இயேசு சொன்ன ஓமை. அந்த ஓமையை பற்றி நாம் பார்க்கிற பொழுது கைம்பெண் அவளுக்கு எவருக்கும் தெரியல. அங்கே நேர்மையற்ற நடுவில் சொல்கிறாங்க. அதை பற்றி இப்போ படித்து பாருங்க. அவர் அது இருக்குன்னு போட்டிருக்கோம். அவங்ககிட்ட அந்த நீதிபதிட்டு, ஐயா என் குடும்பத்தில் இப்படி இருக்கீங்கயா, நீங்கள் தான் இதெல்லாம் பண்ணுங்கன்ட்டு அவர் பாட்டு போயிட்டே இருப்பார், வந்துட்டே இருப்பார். கேட்க மாட்டார், கேட்க மாட்டார், போயிட்டே இருப்பார். இந்த கைம்பெண் தொடர்ந்து மன்றாடிக்கிட்டாங்க. அந்த இவர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீதிபதி கிட்ட. நேர்மையற்றவர், உண்மை அந்த ஒரு நல்ல எண்ணம் படைக்காத ஒரு மனிதன், அவருக்குள் அந்த மனிதனுக்குள்ளாவே இவருக்கு என்ன இந்த லேடி இந்த பெண் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு அந்த கருத்தை நிறைவேற்றுகிறார். எப்படி பாருங்க, ஓமை கொடுக்குறான். அதே போல அதை தான் ஓமை கொடுத்தா அங்கும் பாட்டு பொண்ணு நடக்கிறது. இந்த கருத்தை நாங்கள் பார்க்குற பொழுது அவங்க தொடர்ந்து மன்னான் இருக்கும். நேர்மையற்ற ஒரு நடுவர், அவர் மனம் மாறி அங்கே செய்கிறார்னா நம்முடைய அருமை ஆண்டவர் நாம் தொடர்ந்து மன்றாடுகிற பொழுது எப்படி செய்வார்? இந்த கருத்தை கொலோசியர் புத்தகம் எடுங்க. இந்த கருத்தை கொலோசியர் புத்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை உண்டு. கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை பார்ப்பீர்களானால் அதிலே புனித பவுல் மிக தெளிவாய் சொல்லுகிறார். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள். தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் ஆண்டவர் கொடுப்பாருங்க நன்றி உணர்வோடும் கூட அவரிடம் மன்றாடுங்கன்னு சொல்லி அங்கே சொல்லி கொடுக்கிறது. தொடர்ந்து மன்றாடணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை பார்க்கணும். ஏதோ ஜெபம் பண்ணோம் அப்படி இல்லை. இந்த நிலை வருகிற பொழுதுதான் வெற்றியை தருகிற அந்த அருள்நாதனுடைய ஆசிரியை நம்முடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும். இது நாம் ஜெபம் பண்ணுவோம், ஏதோ மனப்பாடமாக கற்றுக் கொடுத்த ஒரு ஜெபத்தை அப்படி சொல்லிட்டு போயிட்டு இருப்போம், ஜெபமாக போயிட்டே இருப்போம். இல்லை, இறைவசன வார்த்தைகளை படித்து அதில் இணைந்து கடந்து போகணும். யோவான்லே 16ஆம் அதிகாரத்திலே 24வது வசனத்திலே இயேசு ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். அந்த வார்த்தை என் வாழ்க்கையிலே மிக மிக பட்டு போனது, உற்று முடிவென்று கலந்து எனக்கு. 16ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்திலே அவர் சொல்லுவார், இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை, கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. ஏன் அவர் சொல்றாரு, என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. இயேசுவேன்னு கேட்கணும். அவர் தான் வழியும் வாழ்வும் உண்மையுமாய் இருக்கிறவர். அந்த உன்னத்தின் ஆசீர்வாதத்தை எல்லாம் பெற்றுக் கொடுப்பதற்கு அவர் தான் வழியாக இருக்கிறார்.
இந்த உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதங்கள் எல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கு. அதை கொடுப்பதற்காகத்தான் பலியாயிருக்கிறார் இயேசு. அவருடைய பெயரை சொல்லி மன்றாடுகிற பொழுது அந்த ஆசீர்வாதம் வரும்னு தான் என் பெயரை சொல்லி மன்றாடுங்க, என் பெயரை சொல்லி மன்றாடுங்க, மேலேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும் என்று அங்கே சொல்லுகிறது. எத்தனை அருமையான ஒரு கருத்தாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கிற பொழுது இருக்கும். இன்னைக்கு ஜெபத்தில் நாம் பார்க்கிறோம் இருக்கும். திருப்பலியில் வேலையில் பார்க்கும்போது ஜெபிக்கிறாங்க. என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்துவின் பெயரால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பெயரால் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதே போல நம்முடைய ஜெபத்தில் இயேசுவே என்ற நிலையை கொண்டு வந்து அந்த இயேசுவை வைத்து வைத்து நாம் ஜெபிக்கிற பொழுது அது ஆசீர்வாதமான நிலையை கொண்டு வருகிறது தான். இதை குறித்து புனித பவுலடிகள் சொல்லுவார். புனித பவுலடிகள் எபேசிய திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் சொல்லுவார். எபேசிய திருமுகம் 6ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் அவர் சொல்லுகிற பொழுது அந்த வார்த்தையை பார்க்கணும். என்ன சொல்லுகிறது? எல்லா வேண்டல்களையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், எப்போதும் தூய ஆவியின் துணை கொண்டு வேண்டுதல் செய்யுங்கள், இதில் உறுதியாய் நிலைத்திருந்து விழிப்பாய் இருங்கள், இறை மக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுங்கள். என்ன சொல்லுகிறார் பாருங்க. எல்லா வேண்டைகளையும் மன்றாட்டுகளையும் இறைவனிடம் எழுப்புங்கள், இயேசுவின் திருப்பெயரால் எழுப்புங்கள். அந்த கடைசியில் மீண்டுமாக அந்த வசனத்தை படித்து பாருங்க. தூய ஆவியின் துணை கொண்டுன்னு வார்த்தை இருக்கும். தூய ஆவியின் துணை கொண்டு இருக்கும். எப்படி தூய ஆவியின் துணை கொண்டுன்னு சொல்லுகிற பொழுது என் பிரியமாக்களே, என் உள்ளம் இருக்கும். நீங்க குறிச்சுக்கிடுங்க, அப்புறம் படிச்சு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 26ஆம் சொல்லப்பட்டிருக்கும், என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையானதை உங்களுக்கு அனுப்புகிறேன்னு சொல்வார். என்றும் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி மற்றொரு துணையான அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார், உங்களுக்குள்ளும் இருப்பார் என்று அந்த வசனம் சொல்லி இருக்கிறது. தூயாவியானவர் இல்லைங்களா? இப்போ எடுங்க ரோமர் புத்தகத்தை எடுங்க. வசனத்தின் காரியங்களை எல்லாம் எனக்கு தூய வசனத்தை வரணும், தூய உணர்த்துறத அந்த வசனத்தை அப்படி கொண்டு வருகின்றது. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் எடுத்துட்டு அதுல 26வது வசனத்தை நீ படிப்பீங்களானாக்க யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம் படிச்சீங்க தானே. இப்போ ரோமர் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 26வது வசனத்தை படிச்சு பாருங்க. என்ன சொல்லுகிறது? தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார், ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சிகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். அவர் அங்க பரிந்து பேசுவார். இன்னைக்கு அவர் அப்படி சொல்லிக்கிடுவார். எப்படி ஜெபம் பண்றது தெரியலன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருக்கு நிறைய சொல்லுவாங்க, பிரதர் எப்படி ஜெபம் பண்ண நினைக்கிறேன், ஆனான்னு போடுவாங்க இல்லைங்களா? தூய அதனால்தான் கடவுள் திருமணம் இயேசுகிறதை கொடுத்தார், வழியும் உண்மையும் வாழ்வும் நிலையிலே. அடுத்தது அவருடைய தூயாவி கொடுக்கிறார். என்றும் எப்பொழுதும் நாம் ஜெபிக்கணும். தூயாவின் துணை கொண்டு இறைவசன வார்த்தைகளோடு கூட இணைந்து நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தான் நம் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வசனத்தின் ஒவ்வொரு கருத்துக்களையும் பார்க்கணும் பிரியமானவர்களே. அதனால் தான் எல்லா வேண்டைகளையும் நீங்கள் ஆண்டவரை எழுப்புங்கள். எல்லா வேண்டும் இருக்கும், இடைவிடாத அந்த பாவம் சென்று ஒன்றிருக்கும். அந்த வசனத்தை பார்க்கணும். நான் இதை சொல்லுகிற பொழுது ஒரு சின்ன சாட்சியம் சொல்லணும், தூயான உணர்த்துறாரு, அது சொல்றேன். என் அன்பானவர்களே, நாங்கள் நடத்தின இந்த வழிபாட்டு கூட்டத்தில் ஒரு சகோதரி வந்தாங்க. அவங்க பாரம்பரியமான நிலையில் தான் இருந்தாங்க. வந்தபோது அவர்களுக்கு இந்த இறைவசன வார்த்தைகள் எல்லாம் எங்கள் ஜபாரையில் பைபிள் வச்சுட்டு இருப்போம், பாட்டு புக்கம் அதெல்லாம் வச்சுட்டு இருப்போம். யாராவது பைபிள் எடுத்துட்டு வரவில்லை என்றால் திருவிழா எடுத்து வரவில்லைன்னா திருவிழா எடுத்துக்கினே படிங்க. அந்த சகோதரி அவங்க வீட்டுக்காரரும் வந்தார், 2 பேரும் ஹஸ்பண்ட் நாட்டுக்கு வந்தாங்க.
அந்த இறைவசன வார்த்தையை எடுத்து எடுத்து படிக்கிற பொழுது அவருடைய உள்ளம் அப்படியே குத்தப்பட்டு. என்ன நாம் ஜெபம் பண்ணிருக்கிறோம்? இதோ உலகப்பரமான நிலையிலே இதோ அங்கேயும் போட்டு படிச்சிருந்தோமே, இறைவசன வார்த்தை இப்படிலாம் சொல்லுகிறதேன்னு சொல்லிட்டு அன்னைக்கே அவர்கள் மாறினாங்க. இறைவசன வார்த்தை தூய ஆவியின் துணை கொண்டு இறைவசன, அதாவது எப்படி ஜெயிப்பது எப்படின்னு தெரியா இருக்கிற பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை இருக்கிறது. அந்த கடன் பிரச்சனைக்காக எப்படி ஜெபம் பண்ணும்? தூய ஆவியானவர் வசனத்தை காட்டுவார். இந்த வசனத்தை எடுத்து நீ படி. அது அவர் சொல்லிக் கொடுத்த வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை, அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறிய தீர்வுன்னு அவர் சொல்லிக் கொடுப்பார். அந்த வசனத வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கணும், உன் கடன் பிரச்சனை ஆண்டவரே நீ இப்படி சொல்லிருக்கிறீங்களே அந்த வார்த்தையின்படி எனக்கு நடக்கணும்னு சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது. வானத்தும் மழையும் பனியும் பூமியிலே விழுந்து எப்படி பசுமை உண்டு பண்ணுகிறதோ அப்படியே இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கல்லவா? அப்போ அது நடக்கும். வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். அதனால தான் தூய ஆவியான தூயானவர்கள். என் அன்பானவர்களே, அந்த சகோதர சகோதரிகள் மிகுந்த ஆசீர்வாதத்துக்குள் உண்டானார்கள். இதை நான் சொல்லுகிறேன் என்றால் தூயான் உணர்த்தப்பட்டு இந்த சாட்சியத்தை சொல்லுகிறேன். ஏனென்றால் இங்கே இருக்கிற நீங்களும் அந்த நிலையை கடந்து வரணும். இடைவிடாமல் ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும் 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 இருக்கும். இந்த கருத்தை நாம் பார்க்கும் பொழுது தெய்வீக திருவசனத்தில் பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனம். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை படிக்கிற பொழுது நான் சொன்ன வார்த்தைக்கு நான் ஜாயின் பண்ணுறேன். எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி சொன்ன அந்த ஆவியானவரின் நம்மோடு கூட இருந்து இறைவசன வார்த்தைகளோடு கூட இணைத்து நம்ம அப்படியே ஜெபிக்க வைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு செய்வார். இருக்கும் இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். இடைவிட அந்த வாசனை ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த வசனத்தில் ஒரு இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். ஜெபிக்கணும், இடைவிடாது ஜெபிக்கணும். அந்த ஜெபிக்கிற பொழுது இறைவனாக ஆண்டவரை மன்றாடுகிற பொழுது அந்த அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இறைவனாக ஜெபிக்கணும். ஏதோ கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணாங்க, அதில் விட்டுட்டாங்க. கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணாங்க, விட்டுட்டாங்க. அப்புறமா வீட்டுக்கு ஒரு படி ஏறாங்க, 2 படி இறங்கிடுவாங்க. ஒரு படி ஏறுவாங்க, 2 படி இறங்கிடுவாங்க. இப்படி ஏறினாங்க. எப்போ அந்த மேலே படி ஏறி அந்த அருளியும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ளுகிற நிலை இருக்கும்? இல்லைங்களா? இருக்கக்கூடாது. இடைவிடாது ஜெபிக்கணும், கண்டினியூ பண்ணணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், தொடர்ந்து ஜெபிக்கணும். அதனால் தான் புனித பவுலடிகள் அங்கே அழகா சொல்லுகின்றார், இடைவிடாது ஜெபம் பண்ணுங்க. அங்கே இருக்கிற இடைவிடாது ஜெபம், அப்போ அந்த அருளியும் ஆசிரியம் நீங்க பெற்றுக்கொள்ளுவீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தைகளை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இதை நான் சொல்லுகிற பொழுது எப்படிலாம் சொல்லணும் கொண்டிருக்கும், அதெல்லாம் கருத்துக்களாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இடைவிடா ஜெபிங்கிறது அதில் 3 பாயிண்ட் சொல்லிட்டு பாரு. அந்த தெசலோனிக்கேயர் 3 பாயிண்ட் சொல்லிட்டு பாரு. இடைவிடா ஜெபிங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், நன்றி கூறுங்கள்னு நீங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் படித்து பாருங்க. இடைவிடா ஜெபிங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள், நன்றி கூறுங்கள். 3 பாயிண்ட்டு. அந்த 3 கருத்துக்களும் மிக மிக உன்னதமான கருத்துக்கள். டைம் டைம் டைம். சரி, அடுத்தபடி நாம் பார்க்கிறோம் ஜபத்தில் வழிமுறைகள். இந்த வழிமுறை ரெண்டும் ஜாயிண்ட் ஆனதான். இந்த வழிமுறை ரெண்டும் ஜாயிண்ட் ஆனதான். ஆனாலும் கூட முக்கியமான ஒரு கருத்துக்கள் வருகிறேன். பிரியமானவர்களே, நம்முடைய நிலை ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கின்றதுக்காக தான் நம்முடைய நிலையை நாம் உணரணும். 2 குறிப்பேடு புத்தகத்திலே 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே பார்க்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை மிக அருமையான ஒரு வார்த்தை. எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினால். ஏற்கனவே பாட்டிருக்கிறோம், அவருடைய திருமுகத்தை இடராது நாடுங்கள் என்று. திருமுகத்தை நாடினால்
வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுக்களை கேட்டு, வானத்திலிருந்து மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவருடைய பாவங்களை மன்னிப்பேன், அவர்களது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். அவரது நாட்டுக்கு நலன் அளிப்பேன். என்ன இது 2 குறிப்பேட்டில் 7 வசனத்தின் கருத்தை சிந்தித்து பார்ப்போம் என்றால் மிக ஆழமான கருத்து, நம்முடைய உள்ளத்தை தொடுகின்ற கருத்து, ஆசீர்வாத கருத்துக்கு. என் பெயரை போற்றிடும் என் மக்கள் யாரு? யாரு? கிறிஸ்தவர்கள். என் பெயரை போற்றிடும் கிறிஸ்தவர்கள், அவர் மேல் நம்பிக்கை கொண்டிருக்கிற மக்கள். யாராக என் பெயரை கொண்டிருக்கிற போற்றிடும் மக்கள்? இயேசுவேன்னு சொல்லி போற்றுகிற மக்கள், இயேசுவே ஆண்டவர் என்று போற்றுகிற மக்கள், தந்தையாம் கடவுளை, இயேசுவை, ஆவியானவரை, மூவொரு கடவுளை போற்றுகின்ற மக்கள் மண்டாடுறாங்க. அந்த பாவம் தடையா இருக்கிறது, அந்த பாவத்தை மன்னிக்கணும். ஏசாயா 59ஆம் அதிகாரம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் மீண்டும் சொல்லுகிறேன். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறோம். உங்கள் ஜெபங்களை கேட்கக்கூடாதபடி ஆணுடைய செவிகள் மந்தமாகிடவில்லை, உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஆணுடைய காதுகள் செவிடமாகவில்லை. பாருங்க, காதுகள் செவிடமில்லை, உங்களை ஆசீர்வதிக்க முடியாதபடி ஆணுடைய கைகள் குறுகிவிடமில்லை. உங்களுடைய பாவங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் உங்களுடைய தீச்சைகளுமே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே தடுத்து பிச்சுவராக நிற்கும். ஆண்டு ஆசீர்வாதம் இல்லை, நம் ஜெபம் மேலே போல பாவம் தான் தடையா இருக்கு. அதனால தான் அவர் சொல்றாரு, என்னை போற்றி ஜெபிக்கிற பிள்ளைகள் தன் பாவங்களுக்காய் மன்றாடுகிற பொழுது அந்த பாவத்தை நான் மன்னிப்பேன், அந்த பாவத்தை நான் மன்னிப்பேன். பாவத்தை போக்குவதற்காகத்தான் விண்ணகத்திலிருந்து நான் ஆண்டவரால் அனுப்பப்பட்டேன். அவருடைய பாவங்களை எல்லாம் நான் போக்கிவிடுவேன், ரத்தம் கழிவு. அப்பொழுது நம்முடைய ஜெபம் மேலே போகும், ஆண்டுடைய ஆசீர்வாதம் நம் மத்தியிலே கடந்து வரும். எனவே தான் அவர் சொல்லுகின்றார். இந்த நான் வசனத்தை படிக்கும்போது அவர் நாட்டுக்கு நலன் அளிப்பேன்னு சொன்னார், அவரது நாட்டுக்கு நலன் அளிப்பேன்னு சொன்னார். இந்த நாடு என்கிற இடத்தை வைத்து என் குடும்பத்துக்குன்னு போட்டுக்குங்க, குடும்பத்துக்குன்னு போட்டுங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்படியே என்ன இந்த கருத்தை மையமாக வச்சுட்டு இது கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரமே, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான நலமான காரியங்கள் கடந்து வரணுமா, இந்த வசனத்தை கொண்டு வாங்க. நாட்டுக்கு குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வசன வார்த்தைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, வசன வார்த்தைகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. குடும்பத்துக்குன்னு சொல்லுகிற பொழுது எப்படி குடும்பத்துக்குன்னு சொல்லுகிற பொழுது குடும்பத்தின் காரியங்கள் எப்படி, கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றாய் கூடி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற பொழுது தூய ஆவியில நிரம்பி வசன வார்த்தையை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டவர் தானே ஆசீர்வதிப்பார். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை எடுங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை எடுத்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறத பார்க்கணும். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 19-20 2 வசனத்தை படித்து பாருங்கள். என்ன சொல்லுகிறது? உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனம் ஒத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல்றார், உறுதியா சொல்றேன். எங்க என்னுடைய பெயரால் 2 அல்லது 3 பேர் ஒன்னா கூடி ஜெபம் பண்றாங்களோ அங்கே நான் இருப்பேன், அவர் நடுவில் இருப்பேன்னு சொல்றார். நீ குடும்பமா கூட்டி கொண்டு ஜெபம் பண்ணும்போது அவர் அங்கே இருக்கிறார். 2வது அதுல பார்க்கும்போது என்ன சொல்லுது? உங்களுடைய மன்றாட்டுகள் ஒருமனப்பட்டிருக்கிற பொழுது அந்த மன்றாட்டை விண்ணகத்தில் தந்தை கேட்டு அருள்வார். நினைக்கும் ஒருமனப்பட்டிருக்கும். இன்னைக்கு அப்பா ஒரு கருத்தோடு ஜெபம் பண்ணக்கூடாது, அம்மா மனைவி இருக்கும், பிள்ளைகள் ஒவ்வொரு அப்படி அல்ல. இன்னைக்கு ஒரு கருத்துன்னா அந்த கருத்துக்காக எல்லாரும் கூடி அங்கே ஜெபிக்கிற பொழுது அது விண்ணக தந்தையால் கேட்கப்பட்டு அருளப்படும். விண்ணகத்தனம் இருக்கும்.
குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலைக்காக இன்னைக்கு இந்த கருத்துக்காக நாம் ஜெபிப்போம்னு அப்பா சொல்வார், குடும்பத் தலைவர், மனைவி சொல்லுவாங்க இந்த கருத்து ஜெபம். ஒவ்வொரு கருத்தாக சொல்லுகிற பொழுது எல்லாரும் பிள்ளைகள் எல்லாரும் ஒன்றா கூடி அந்த கருத்துக்காக ஆண்டவரே ஆண்டவரே இயேசுவே எனக்கு தாங்க சந்தையேன்னு சொல்லி தூயாவில் உந்தப்பட்டு அந்த வசன வார்த்தையை சொல்லி ஜெபிக்கிற பொழுது அவர் தருவாரா தரமாட்டாரா? தருவார், தருவார். இதுதான் ஆண்டவர் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், உறுதியாக சொல்லுகிறார். ஓ மை காட், இதெல்லாம் படிக்கணும். இந்த வசன வார்த்தை படிக்கிற பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது. என் அன்பானவர்களே ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது பரலோகத்தின் கதவு திறக்கப்படும், உன்னதமான ஆசீர்வாதம் இறங்கும், நம்முடைய குடும்பத்தை நிரப்பும். ஓ மை காட், ஓ மை காட். திருத்துவர பணியில் படிக்க பார்க்கும் பொழுது குறிச்சுக்கிடுங்க, அப்புறமா படித்து பாருங்க. திருத்துவர பணியிலே பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் சென்று தூய ஆவி அனுப்புவேன். திருத்துவர பணி முதல் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கிற பொழுது அது சொல்லப்பட்டிருக்கும். அங்கே அன்னை மரியாளும் சீடர்கள் எல்லாம் ஒன்று கூடி ஆண்டவரே நீ சொன்ன வாக்கும்படி தாங்கன்னு சொல்லிட்டு ஒருமனப்பட்டு அவங்க ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணும் பொழுது வானத்தின் கதவு திறக்கப்பட்டு பரிசுத்த ஆவியானவர் நெருப்பு போல இறங்கி வருகிறதை பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அதில் 4ஆம் அதிகாரம் திருத்துவ பணி 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பார்க்கும் பொழுது அங்கே ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்றது உணர முடியும். குறிச்சுக்கிடுங்க, படித்து பாருங்கன்றைக்கு. திருத்திருப்பணியில் 4:24 அதில் அதுக்கு அடுத்தது 12ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை படித்து பாருங்க. 12ஆம் அதிகாரத்தில் ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது, இயேசுடைய திருப்பெயரால் ஒன்று கூடி ஜெபிக்கிற பொழுது அங்கே ஆசீர்வாதத்தின் காரியங்கள் கடந்து வருகிறது. பார்க்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரமே, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்கணும், இடைவிடாது ஜெபிக்கணும். தூய ஆவிக்குள்ளாக இறைவசனோடு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கிற பொழுது ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே பலவித நிலையிலே கண்ணீர் விட்டு கவலை விட்டு ஜெபம் பண்ணி சோர்ந்து போன உங்களோடு கூட பேசும்படி இந்த வசன வார்த்தைகளை தூய ஆவிலே தருகிறார். நாம் தூய ஆவிக்குள்ள ஒப்பு கூட ஜெபிக்கிற பொழுது ஜெயிப்பது எப்படி என்று தெரியாது இருக்க அந்த நிலையெல்லாம் ஆண்டவர் தானே தருவார். நம்முடைய குடும்பத்திற்கு, உலகத்திற்கு, யாராருக்கு அதெல்லாம் அவர் தருவார். அப்படி தூய ஆவியான உந்துகிறதானபடி நாம் ஜெபிக்கணும். தந்தை, மகன், தூய ஆவியானவர் மூவொரு கடவுள் அவருடைய பெயரால், இயேசுவின் திருப்பெயராலே நாம் ஜெபிக்கிற பொழுது, தூய ஆவியின் துணை கொண்டு ஜெபிக்கிற பொழுது பரலோகத்தின் கதவு திறந்து உன்னதமான ஆசீர்வாதம், இந்த உலகம் கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் நம்முடைய உடலுக்கும், உள்ளத்துக்கும், ஆன்மாவுக்கும், குடும்பத்துக்கும், எதிர்பார்க்கிற காரியங்களுக்கும் கடந்து வரும். நாம் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். அதுதான் அந்த வசன வார்த்தை ஒன்றோடு ஒன்று இணைந்து பிணைஞ்சு வருகிற வார்த்தை தான். ஒன்றோடு ஒன்று இணைந்து பிரிஞ்சு வருகின்ற வார்த்தை தான். ஆண்டவரிடம் மன்றாடணும், ஜெபிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம்னா ஜெபிக்கணும். ஏசியா புத்தகத்தில் 58ஆம் அதிகாரத்தில், ஏசியா புத்தகம் 58ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் 9வது வசனத்தை நீ படித்து பார்ப்பீங்கன்னாக்க, ஏசியா 58:9வது வசனத்தில் படித்து பார்ப்போம்னா அதில் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கும். ஏசியா 58:9. நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதில் அளிப்பார். நீ கூக்குரலிடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். எல்லாம் கையெழுத்தி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். என்ன வார்த்தை, என்ன வார்த்தை. நீ ஆண்டவரிடம் மன்றாடுவாய், பதிலளிப்பார், உனக்கு உன் கூக்குரலுக்கு மறுமொழி தருவார். இதோ நான் இருக்கிறேன். கலங்காதே மகனே, கலங்காதே, திகையாகதே மகனே, மகளே என்று சொல்லி ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன் கலங்காதே சொல்லி நமக்கு மறுமொழி அளிப்பார். உள்ளம் பூரிக்கிறது. சிந்திக்கணும் என்று பிரிப்பார். அந்த வசன வார்த்தையில் எந்த நிலையில் சொல்லியிருக்கிறார்? ஆண்டவர் நோக்கி மன்றாடுவார்கள். மன்றாடுவாய், நீ என்னை நோக்கி, ஆண்டவர் சொல்றார், நீ ஆண்டவர் நோக்கி மன்றாடுவாய், அங்க பதில் வரும்.
நீ அவர் மறுமொழி அளிப்பார், இது நான் இருக்கேன்னு சொல்லி பதில் அளிப்பார்ன்ட்டுக்கு. இதெல்லாம் சொல்லுகிற பொழுது மோசேவுடைய காலத்தில் இருந்து அப்படியே கடவுள் எப்படியெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். பகலிலே மேகமாகவும் இரவிலே அக்னி தம்பாகவும் இருந்து அந்த சிறை மக்களை எப்படியெல்லாம் வழிநடத்தினார். அந்த ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறபடினாலே நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். பிரியமானவரை பார்க்கணும், வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்க்கணும். நான் சொல்லுகிற பொழுது பிரியமாகுள்ளே நேற்று தினத்தில் இருக்கும் நாம் வசன வார்த்தைகளை நாம் சொல்லி ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவர் கண்டிப்பாக நாம் கேட்டாச்சு நாம் விசுவசிக்கணும், நம்பிக்கை விடணும். நேற்று இதை நான் சொன்னேன், எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். தெசலோனிக்கேயில் 1:5 சொன்னேன், மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், என்ன நேர்ந்தாலும் ஆண்டவருக்கு எல்லா சூழ்நிலையும் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். நன்றி கூறணும். 3 பாயிண்ட் இல்லைங்களா நான் சொன்னேன். அந்த 1 தெசலோனிக்கேயில் 5:17, 18, 3 வார்த்தை 3. அந்த கருத்துக்களை பார்க்கும் பொழுது நன்றி கூறணும். எப்படி நன்றி கூறுகிறோம் இருக்கு? ஓ மை காட் ஜீசஸ், எனக்கிட்ட ஒருத்தர் ஜெப விண்ணப்பம் அனுப்பியிருந்தார், ஜெபிக்க சொல்லி ஜெப விண்ணப்பம் அனுப்பியிருந்தார். சரி, நானும் அவருக்கு பதில் எழுதியிருக்கேன். அந்த விண்ணப்பத்தில் அவர் அந்த ஜெப விண்ணப்பத்தில் எழுதியிருந்தார். எழுதிட்டு ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு கொடுத்துடுவான்னு விசுவசிக்கிறேன், நன்றி கூறுகிறேன். அதை படிக்கிற பொழுது, அந்த லெட்டரை படிக்கும்போது எனக்கு மாறி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே என்ன இருக்குது? ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறார், கண்டிப்பாக கொடுப்பார்ந்து விசுவசிக்கிறேன், நன்றி கூறுகிறேன். நான் அவருக்கு லெட்டர் எழுதும்போது உங்கள் விசுவாசத்தின்படியே நடக்கும், நானும் நன்றி கூறுகிறேன் சொல்லிட்டு நான் பதில் எழுதிட்டேன். மார்க் 11 24 இதில் மார்க் 11 24 சொல்லுகிற பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கும். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள். பெற்றுவிட்டீர்கள் என்று நம்புங்கள். நீங்கள் கேட்டபடியே நடக்கும். நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் சொல்லியிருக்கிறார். அந்த வசன வார்த்தையில் ஒவ்வொன்றும் பார்க்கணும் இருக்கும். என் அன்பானவர்களே, இந்த வார்த்தை எப்படி சொல்லப்பட்டிருக்கு? நீங்கள் ஜெபத்தில் இதெல்லாம் கேட்டீங்களோ அதெல்லாம் பெற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புங்க, அதுபடியே உங்களுக்கு நடக்கும் சொல்லியிருக்கிறார். நாம் பார்த்தோம் தானே, ஒரு மனதாக எல்லாம் ஒன்றா கூடி ஜெபம் பண்ண இருக்கும் இல்லைங்களா? ஒன்றா கூடி ஜெபம் பண்ணு, குடும்பமாக ஜெபம் பண்ணிக்கணும். எரேமியாவில் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னாக்க, முழு இதயத்தோடு கூட என்ன சொல்லுவார்? எரேமியா புத்தகத்தில் 29ஆம் அதிகாரத்தில் 12-13 நினைக்கிறேன். அந்த 12-13 சொல்லுவார். அப்போ அவர் சொல்லும்போது இந்த 2 வசனத்தையும் லிங்க் பண்ணிக்கிங்க, எஃபெக்ட் பண்ணோம். எரேமியாவில் 29 12-13 சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீங்கள் என்னிடம் வந்து கூக்குரலிட்டு மன்றாடுவீர்கள், அப்பொழுது நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடும்போது நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் சொல்லிருக்கிறார். இந்த வசன வார்த்தையோடு கூட இணைந்து நாம் விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கிற பொழுது நம்முடைய ஜெபம் கேட்குமா? கேட்க மாட்டாரா? கண்டிப்பாக அவர் கண்டிப்பாக கேட்டு நமக்கு ஆசீர்வதிக்கிறார். கருத்துக்களை பார்க்கணும். கருத்துக்களை முழு உள்ளத்தோடு நேர்மையோடு கூட நாம் மன்றாடுகிற பொழுது அந்த முழு உள்ளம், முழு இதயத்தோடு ஆண்டுடைய திருப்பெயரால தூய ஆவின் துணை கொண்டு நாம் ஜெபிக்கிற பொழுது நம் ஜெபம் கேட்கப்பட்டதாக இருக்கும். நம்முடைய குடும்பத்தை காரியம் நடந்து வரும். இதெல்லாம் நான் நிறைய சொல்லணும். ஜெபமே வாழ்வு இருக்கும். இப்போ என்னுடைய
வாழ்க்கையில் பார்க்கிற பொழுது நான் என்னுடைய மகிமைக்காக அல்ல, ஆண்டுடைய மகிமைக்காக சொல்லுகிறது தான். ஆண்டுடைய மகிமைக்காக சொல்லுதான். கடந்த 36 வருடமாக ஆண்டவர் தானே நடப்பித்து வருகிறார். புத்தக ஊழியம், தொலைக்காட்சி ஊழியம் 11 வருடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜெப ஊழியம் இருந்திருக்கிறது. எப்போ, எதிர், என்ன? இதுதான் முழு உள்ளத்தோடு கூட அவரை நோக்கி பார்த்து பாரத்தோடு கூட என்னோடு ஜபிக்கிற பொழுது அவர் ஜபத்தை கேட்டு நடத்துகிறவராக இருக்கிறார், அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதனால் தான் நான் சொல்லுவேன், முழு உள்ளத்தோடு கூட நினைக்கும், முழு இதயத்தோடு, பரிசுத்த உள்ளத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட நாம் ஜெபிக்கணும். நாம் ஜெபிக்கிற பொழுது ஆண்டுடைய வல்லமையும் கிருபையும் நாம் பார்த்து அனுபவிக்க முடியும். முன்ன பார்த்தீங்க தானே, மார்க் 11ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் படிச்சு தானே அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டது என்று நம்புங்க, அதே அப்படியே உங்களுக்கு நடக்க போறோம்னு சொல்லியிருப்பாரு. நடக்கும்னு சொல்லுவாரு, நம்புங்க, நடக்கும். இந்த நிலையை அந்த ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ணி பரிசுத்த உள்ளத்தோடு கூட, முழு உள்ளத்தோடு கூட, பரிசுத்த உள்ளத்தோடு கூட, முழு உள்ளத்தோடு கூட, விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்கிற பொழுது அது வல்லமையுள்ள மன்றாட்டா இருக்கும். ஓ மை காட், ஜீசஸ். எலியாவுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? எலியாவுடைய வாழ்க்கையில் எப்படி நடந்தது? அதை குறித்து யாக்கோப் திருமுகத்தில் சொல்லுவார். யாக்கோப் திருமுகத்தில் சொல்லும்போது, எல்லாம் பைபிள் எடுத்திருக்கிறீங்க, எடுங்க. யாக்கோப் திருமுகம் 5ஆம் அதிகாரம் எடுங்க. அதில் அவர் சொல்லுகிற வார்த்தை என் உள்ளத்தின் இன்றும் படிந்துமா இருக்குது. அதை வசந்த படிக்கும்போது உடனே எலியாவை தான் நினச்சி பார்ப்பேன். 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை இருக்கும். 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள், ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், அப்பொழுது குணமடைவீர்கள். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு, பயன் விளைவிக்கும். இல்லைங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தனாக்க எலியா, அது கீழே சொல்லிட்டு, எலியா நம்மை போன்ற சாதாரண மனிதர் தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று ஜெபம் பண்ணார். 3 ஆண்டு மழை இல்லாத போனது. மீண்டும் ஜெபம் பண்ணார், மழை வந்ததுன்னு சொல்லுது. ஒரு இயற்கையே அப்படி கண்டு பண்ண அந்த கீழே படிச்சுதான் தெரியும் எனக்கு. அப்படி என்றால் எலியாவுடைய காலங்களில் எப்படி நடந்தது பார்க்கும் என்றால் அது இன்றும் நடக்கும். நாம் ஜெபம் பண்ணணும். அதுதான் என்னுடைய வாழ்க்கை. உதாரணத்துக்கு நான் சொன்னேன், ஜெபம் ஜெபம் ஜெபமே, ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற நாம் ஒப்பு கொடுத்து நாம் கடந்து வரணும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த இதில் சொல்லுவார் இல்லைங்களா, அந்த நம்பிக்கையோடு நேர்மையாளரோடு கூட நான் மண்டாட்டு சொல்றீங்களா, நீங்கள் பார்க்கணும். அந்த யாக்கோப் படுத்தது 1 யோவான்ல 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். 1 யோவான்லே 3ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம் அது ஒரு வார்த்தை சொல்லியிருக்கும். அந்த வார்த்தையும் கூட இதுக்கு இணையான ஒரு வார்த்தை தான், இணையான வார்த்தை. அவரிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம், ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம், அவர் திருமுன் அவருக்கு உகந்தவற்றை செய்து வருகிறோம். என்ன வார்த்தை இல்லைங்களா? அவருக்கு முன்னாடி நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோம், அதனால அவர் அவங்க செஞ்சிட்டு இருப்பாருன்னு தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நான் பார்க்கணும் பிரியுமா. அந்த வசனம் மட்டுமல்ல, நீங்கள் அடுத்தது அதே 1 யோவான்ல 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்துக்கு நீங்கள் பார்க்கும்போது அதில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் கூட இந்த வார்த்தையை தான் நாங்கள் அழுத்தமாக சொல்லிட்டு இருக்கிறார். இன்றைக்கு நாம் கேட்பது கடவுளிடம் திருவுளத்துக்கு ஏற்ப அமர்ந்திருப்பேன், அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டு உள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் கேட்கறது கண்டுகிறது, ஆண்டவரே அவன் அழிஞ்சு போகணும், இவன் கெட்டு போகணும், அப்படி அல்ல. ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழணும், உமக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழணும், நானும் என் குடும்பத்தாரும் ஆசிரிக்கப்பட்ட பிள்ளைகளாக அனுபவிக்கிற பிள்ளைகளாக இருக்கப்பட வேண்டும் என்று நாம் மன்றாடுகிற பொழுது அது ஆண்டவருடைய திருவுளத்துக்கு ஏற்றதாக இருக்குனாலும் அது பிளஸிங். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இந்த வசனத்தில் சொல்லும்போது எங்கெங்கேயோ போயிட்டே இருக்குது. இந்த ஜெபத்திற்கு பதில் பட்டாங்களே, இந்த பைபிளில் பார்ப்பேன் நிறைய
ஜபத்துக்கு ஆசீர்வாதத்தை பெற்றவங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கும், ஆசீர்வாதம் பெற்றவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற கருத்தை நாம் உணர்ந்து பார்க்கணும். இன்னைக்கு ஜெபிச்சுட்டு இருக்க நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வதற்கு தான் இந்த வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். வெற்றி வாழ்க்கை. இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தினால், வெற்றியினால், ஜபமே நம் வாழ்க்கையின் வெற்றி கொண்டு காலமாக இருக்கட்டும். திருப்பாடல் எடுங்க அண்ணா, அண்ணா அக்கா எல்லாம் பைபிள் எடுக்கிறீங்க, எல்லாம் திருப்பாடல் எடுங்க. 91 எடுங்க. 91ல் நீ 15வது வசனத்தை நீ பார்ப்பீனாக்க அதில் அவர் சொல்லுகிற வார்த்தை அருமையான வார்த்தை, திருப்பாடல் உணர்ந்து சொல்லுகிற ஒரு வார்த்தை அதில் எப்படி இருக்கும். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். இங்கில அந்த வசனம் படிக்கும்போது சகோதரர் கூட தலையாட்டி படித்தார். என்ன 3 பாயிண்ட் அதில் பார்க்க முடியுது. என்ன பார்க்கணும்? அவர் என்னை நோக்கி மன்றாடுகிற பொழுது நான் பதில் அளிப்பேன். ரிப்ளை வரும், அது பதில் வரும். பார்க்கணும், ரிப்ளை வரும். அதாவது ஆண்டவர் கேட்டு அப்படி நாம் பரிசுத்தமான உள்ளத்தோடு கூட பரிசுத்தமானதுக்கு ஆண்டவருடைய திருவுளத்தை கேட்டபடி நாம் மன்றாடுகிற பொழுது கண்டிப்பாக பதில் வரும். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகணும்னு ஜெபம் பண்ணுறோம், அது ஆண்டவருடைய திருவுளத்தை கேட்டதா இல்லையா? செய்ய மாட்டாரா? பார்க்கணும். நாம் வீடு கட்டணும், வாடகை வீட்டில் இருக்கிறோம், கடன் பிரச்சனை, தொழில் இல்லை, என்ன இருக்குதோ அதெல்லாம் நாம் மன்றாடுகிற பொழுது அவர் நமக்கு பதிலளிப்பார். அவர் நம்மோடு கூட இருக்கிற அவர்களோடு இருப்பேன், பெருமைப்படுத்துவேன் பெருமைப்படுத்துவேன். திருமண காரியம் பெரிய நடக்கும். ஸோ மை காட் ஜீசஸ். இதை நான் பார்க்கிற பொழுது இது இயற்கை காலத்தில், மோசே காலத்தில் பாருங்க, மோசே எல்லாம் பைபிளில் குறித்து வச்சுங்க, அப்புறம் எடுத்து படித்து பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு. மோசேவுடைய காலத்தில் பார்க்கிற பொழுது இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் அந்த மோசே வழிநடத்தி போய் கொண்டிருக்கிறார். தண்ணீர் இல்லை, அங்கே கசப்பான தண்ணீர் இருக்கு. விடுதலை பயணம் எடுக்கணும். நான் விடுதலை பயணம் 5ஆம் அதிகாரத்தில் 24-25 வசனம் குறிச்சுக்கிடுங்க. விடுதலை பயணத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 24 வசனம் அவர் ஜெபம் பண்ணும்போது அந்த கசப்பான தண்ணீர் ஒரு சுவையான ஒரு தண்ணீராய் மாறுகிறது. பிரைஸ் தி லார்ட். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை கண்ணீர் எல்லாம் மாறி சந்தோஷம், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் சொன்ன ஆண்டவர் செய்வார். அங்க வந்து மாறிப்போன் இருக்கு. அவரால் முடியாது ஒன்றுமே இல்லை, அவர் எல்லாம் வல்லவர். ஒவ்வொன்று சொல்லி இருக்கு. இந்த இதில் இப்போ நீதிபதி புத்தகத்தில் நீதிபதி ஆசிராமத்தில் பார்க்கும்பொழுது அது நீதி தலைவர் பார்க்கும் பொழுது கிதியோன் அவரு கிதியோன் ஜெபம் பண்றாரு. எப்படி ஜெபம் பண்றாரு தெரியுங்களா? அவர் ஒரு கம்பளி போட்டுறாரு. நினைக்கும் எல்லா இடத்துலையும் மழை பெய்யும், நனையணும், ஆனால் இந்த கம்பளி மாத்திரம் நனையக்கூடாதுன்னு ஜெபம் பண்றாரு. எல்லா இடத்துலையும் மழை பெய்யுது, எல்லாத்துக்கும் தண்ணியெல்லாம் போகுது, ஆனால் அவர் போட்டிருக்கிற அந்த கம்பளி மாத்திரம் நனையறதே இல்லை. எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். அந்த கோட்டைக்குள் நுழைந்து விட்டன்னு பாடுவாங்க, கிறிஸ்துக்குள் வாழும் எனக்குள் இருட்டின்னு பாடுவாங்க. இல்லைங்களா? பார்க்கும் கிதியோன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் எலியா, மோசே, கிதியோன் என்னென்ன எப்படிலாம் செஞ்சான். இதெல்லாம் அப்படி சொல்லும்போது ஒன்று செஞ்சுங்க, அதை விடுங்க. இருக்கு அண்ணால் குழந்தை பாக்கியம் இல்லாத மலடியாக இருந்தாங்க. அவனுடைய சக்காலத்தெல்லாம் ஒரு மாதிரியாக சொன்னாங்க. ஆனாலும் அண்ணால் ஆண்டர் மேல் விசுவாசம் வைத்து ஆண்டர் சமூகத்தில் போயிட்டு அழுது புலம்பினாங்க. யாரை பெற்றுட்டாங்க? இல்லைங்களா? 1 சாமுவேல் புத்தகத்தில் பார்க்கிறோம் அல்லவா? சாமுவேல் புத்தகத்தில் பார்க்கும் அண்ணால் அருமையான ஒரு மகனை பெற்றெடுத்தாள். சாமுவேல் இறைவாக்கினை பெற்றெடுத்தார். சாதாரண இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பான சகோதரமே, நீங்கள் ஜெபிங்க, உங்கள் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை சாமுவேலை போல உண்டாகும். ஓ மை காட் ஜீசஸ். தானியலை பார்க்கணும். தானியல் இல்லைங்களா? அவர் ஜெபம் பண்ணாரு.
சிங்கத்தின் குடையிலிருந்து அவர் பாதுகாக்கப்பட்டார் சொல்லப்பட்டிருக்கு. இப்படியாக ஆண்டவர் எல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். இப்பொழுதும் பிரியமானவர்களே, நாம் ஒப்புக் கொடுக்கலாம், நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுக்கலாம், நம்முடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கலாம், நம்முடைய பிரச்சனை ஒப்புக் கொடுக்கலாம். ஜெபம் நமக்கு வெற்றியாய் மாறும். ஜெபம் நமக்கு வெற்றியாய் மாறும். வார்த்தை கடந்து வருகிறது. வார்த்தையான மனு உருவான இயேசு கிறிஸ்து செயல்படுகிறார். தூய ஆவியானை பிடித்தான் ஜெபிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பார். அந்த மூவொரு கடவுளை நாம் ஒரு உள்ளத்தோடு இன்று கேட்ட நிலையோடு கூட நாம் ஜெபிக்கிற பொழுது ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபிப்போம், கடந்து வருவோம். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர். மாறாத தேவன் மறைவாக்கு இதுவே, மாறாது எந்நாளிலும். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. கண்ணீர் துடைத்திடுவார், கரங்கள் பற்றி நடத்திடுவார். கண்ணீர் துடைத்திடுவார், கரங்கள் பற்றி நடத்திடுவார். அழைக்கின்ற பக்தர் குரலினை கேட்டு ஆசீரளித்திடுவார். இயேசுவின் நாமத்தினால் கூடிடும் சமயங்களில் திவ்ய அவர் சமூகம் நம் அருகினில் இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, எங்கே இருவர் மூவர் என் பெயரால் ஜெபிப்பீர்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன அன்பு ஆண்டவரே, இதோ இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தின் நடுவிலே இருந்து வழிநடத்துகிற கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உமது தெய்வீக பிரசன்னம் ஒவ்வொருவரை நிறைத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ ஜெபமே வாழ்வுக்கு வெற்றி என்று சொன்னீரே ஆண்டவரே. ஜெப வீரர்களாக ஒவ்வொருவரையும் நீர் மாற்றிக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவிதமாக கண்ணீரோடு கவலைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா நோய் நொடிகளும், கண்ணீர் கவலைகள், பொருளாதார நெருக்கடிகள், ஆபத்துக்கள், விபத்துக்கள் அனைத்திலிருந்தும் ஆண்டவரே அவர்களை விலக்கி பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல தாழ்ச்சி உள்ள, பக்தி உள்ள, நம்பிக்கை உள்ள ஆண்டவரே, நான் ஜெபிக்கக்கூடிய தெய்வீக வரம் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய குடும்பத்திலும் உமது தெய்வீக பிரசன்னம் நிறையட்டும் ஆண்டவரே. கண்ணீர் கவலைகள் மறையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவிதமான கடன் பிரச்சனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு வழியை காட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, பல வருடங்களாக ஆண்டவரே திருமணம் ஆகி குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பல மாதங்களாக மருத்துவமனையிலே படுத்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நடக்க முடியாத இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பலத்தை தாரும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல உடல் வலிமையை தாரும் ஆண்டவரே. அப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே.
ஆண்டவரே. உமது திரு சந்நிதியிலே உமது பெயரை கூப்பிட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ என் மக்கள் போற்றிடும், என் மக்கள் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிற அன்பு ஆண்டவரே, ஒவ்வொருவரும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. என் பெயரை சொல்லி யார் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, அப்பா இதோ உமது பெயரை சொல்லி கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவள் தேவைகளை நிறைவேற்றும் ஆண்டவரே. அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். தாவீதின் குமாரனே என் மீது இரங்கும் என்று சொல்லி ஆண்டவரே கூக்குரலிட்டவருக்கு ஆண்டவரே அவருடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே இயேசுவே என்று உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். எங்கள் அருமை இயேசுவே ஈடு இணையற்ற அற்புத பெயரிலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.